பொருட்டோ டூப்ளோ வார்டெக்ஸ் சாப்டர் 11ல இப்போ ஒரு லீக் வந்திருந்துச்சு. அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல. ஹீமாவாரி ஒரு ஷினோபி கூட இல்ல, ஒரு சாதாரண சாஃப்டான பொண்ணு, சண்டைனாலே பயப்படுற பொண்ணு. இப்ப என்னடானா விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறா. அது சரி, நருட்டோவோட பொண்ணு பொருட்டோவோட தங்கச்சிங்கிற போது இந்த லெவல்ல கூட காட்டலனா எப்படி? நம்ம நருட்டோவை ஹீமாவாரி ஆல்ரெடி சப்ரஸ் பண்ணிட்டதா சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஹீமாவாரி நைன்டேல்ஸோட வெறும் பேஸ் ஃபார்ம்லயே பீஜு பாம ரிலீஸ் பண்றா. அதுவும் ஜூரா மாதிரியான ஒரு பவர்ஃபுல் 10 டெய்ல்ஸ் ஜிஞ்சுரிக்கியை எதிர்த்து நிக்கிறானா பாத்துக்கோங்களேன். நருட்டோவே கிளாக் முடுக்க போய் 4 டெய்ல்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பீஜு பாமியே ரிலீஸ் பண்ணா. அதுவும் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஸ்டேட்ல. பட் இங்க ஹீமாவாரியோட கதையே வேற மாதிரி உருவெடுத்து நிக்கிறா. இந்த பீஜு பாம நல்லா கவனிச்சு பாருங்க. சாதாரண பீஜு பாம் மாதிரியே இல்ல, நம்ம பொருட்டோவோட ரஷின் உஷிகோ ஃபார்மேஷன் மாதிரியே இருக்கு. இந்த பீஜு பாம் சுத்தி இருக்கிற எல்லா நேச்சர் எனர்ஜியையும் அப்சர்வ் பண்ணி ஒரு சுழல் மாதிரி உருவாக்குது. பட் இப்ப இந்த ஃபைட்ல ஜூராவை வின் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. மேபி ஃபியூச்சர்ல ஷினோபி வேர்ல்டுலயே பவர்ஃபுல் குனோயிச்சியா கண்டிப்பா மாறுவா. என்றும் ஆல்வேஸ் மை ரெஸ்பெக்ட், காட் ஆஃப் ஷினோபி அண்ட் காட் ஆஃப் கென்ஜுட்சு.